ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 2 விதமான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். குக்கிங் இன்றைக்கி நம்ம குண்டு குண்டு குலோப்ஜாம், அதுவும் உடையாமல் நல்லா குண்டு குண்டாக நம்ம எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாங்க. அது ரெடிமேடு குலோப்ஜாம் மிக்ஸில். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் நான் ரெடிமேடு குலோப்ஜாம் மிக்ஸை வச்சு ஒரு சூப்பரான குலோப்ஜாம் செய்ய போகிறாங்க. நார்மலாக எல்லாருமே குலோப்ஜாம் பால் பவுடர் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குலோப்ஜாம் மிக்ஸ் வாங்கி தான் செய்வாங்க. அப்படி செஞ்சாலுமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதுபடி இது பின்னாடி எழுதிருக்கிறத பார்த்து நீங்கள் அதை எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு அது சரியாக வராதுங்க. இப்போ நான் எப்படி செய்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு குலோப்ஜாம் நல்லா சூப்பராகவும் வருங்க. அது இல்லாமல் அந்த வெடிப்பு இல்லாமல் நல்லா உருண்டையாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நீங்கள் குலோப்ஜாம் மிக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம கொட்டி இதை நல்லா சலிச்சுக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்லா சலிச்சுக்கிட்டோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அடியில் ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா நமக்கு ஏதாவது கட்டிப்பட்டுருக்கும், அதனால தான் இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் போல் பால் எடுத்துக்கோங்க. அதாவது நான் ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். நமக்கு ஒரு கிளாஸ்னு தேவைப்படாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நமக்கு ரெடிமேட் மிக்ஸில் எழுதியிருப்பாங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண சொல்லி. ஆனால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பால் ஊற்றி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அது இல்லாமல் ரொம்ப போட்டு அழுத்தியும் பிணையக்கூடாது. சாஃப்டாக தாங்க உங்களுக்கு பிணையணும். பாருங்கள், இப்போ நம்ம பிணைஞ்சிட்டோம். ரொம்ப போட்டு சப்பாத்தி மாதிரி ரொம்ப போட்டு அழுத்தி பிணையக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக தான் பிணையணும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதை ஒரு மூடி போட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே கொஞ்சம் மூடி ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாங்க. இப்போ நான் மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நீங்கள் அந்த குலோப்ஜாம் பாக்கெட்டில் 800 ml சர்க்கரை போடணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ போட தேவையில்லைங்க. 1/2 கிலோ சுகர் போட்டாலே நமக்கு போதுமானது. இப்போ நான் 1/2 கிலோ சுகர் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். அது இந்த அகலமான பாத்திரத்தில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதில் தண்ணி அளந்து ஊற்றிக்குங்க. அதாவது நம்ம அளந்ததோட கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1/2 டம்ளர் கூடுதலாகவே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றின பிறகு நான் ஒரு ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருங்க. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம பாக வச்சுட்டாங்க. நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஏன்னா நம்ம உருண்டைகள்லாம் உருட்டி வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். பாகும் நல்லா நமக்கு சர்க்கரை இல்லாமல் காய்ஞ்சி நமக்கு பாகு பதத்துக்கு வந்துடும். அதுக்காக ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாக வந்துடுங்க. அதனால் லோ ஃப்ளேமில் வைங்க. இது ரொம்ப கெட்டியாக நமக்கு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. சர்க்கரையை கதைஞ்சி நமக்கு ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சாலே போதும். பாருங்க, இப்போ நமக்கு நல்லாவே ஊறிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. இதை உருண்டை உருட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையில் கொஞ்சம் போல் ஆயில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை கையில் 2 கிழமை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இது சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது 50 பீஸ் வரைக்கும் நம்ம போடலாங்க. கொஞ்சம் நம்ம பெரிய உருண்டையாக எடுத்திங்கன்னா ஒரு 30 நம்ம போடலாம். அதனால் நான் சின்ன சின்னமாக போடுறேங்க. ஏன்னா அப்போ தான் ரொம்பவும் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு ஊறிடுங்க. பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ஊறிடும், உள்ளே கொஞ்சம் மாவு மாதிரியே இருக்கும். அதனால தான் அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உருட்டும் போது போட்டு ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. மெதுவாக லேசாக அது மாதிரி உள்ளங்கை வச்சு லைட்டாக இப்படி பண்ணுங்கள். வெடிப்பு வரக்கூடாது. அந்த உங்களுக்கு அந்த வீரல் அந்த மாதிரி கோடு மாதிரி இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது என்ன ஆகும்னா அது விரிஞ்சிரும். அதனால் நீங்கள் லைட்டாக இப்படி வீரல் விடாமல் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கிறது. ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. மாவு வச்சு நம்ம உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்துட்டாங்க. நான் சின்ன உருண்டை பெரிய உருண்டை ரெண்டுமே மாற்றி மாற்றி உருட்டி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஒரு 40 பீஸ் வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் சின்னமாகவே உருட்டினாலே ஒரு 50லேருந்து 60 பீஸ் வரைக்கும் வரும். அடுப்பை ஆன் பண்ணி நம்ம பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. மிதமான ஹீட்டில் தான் நம்ம இதை போட்டு பொரித்து எடுக்கணும். இல்லாட்டினா மேலே உங்களுக்கு கலர் வந்துடும், உள்ளே வேகாது. அதனால் ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்குங்க. இதில் அதே மாதிரி அதிகமாக போட்டுறாதீங்க. ஒரு 10 உருண்டைகளை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா வந்து கோல்டன் கலர் வரணும். கொஞ்சம் வெள்ளையாக எடுத்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பாகில் ஊறும்போது நல்லா பெருசாகி வரும். அது ரொம்ப வெள்ளையாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கலர் வந்து திக்னஸாக இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்தால் தான் நம்ம எடுக்கணுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம எடுக்கணும். இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் போடணுங்க. அப்போ தான் நமக்கு பாகு ஊற்றி ஊறுறதுக்கும் அது வந்து நல்லா வந்து பெருசாகி வர்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து நான் வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பாகுலாம் ஊற்றி முடிச்சிட்டோம். இதை என்ன பண்ணுறீங்கன்னா மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு 3 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நல்லாவே பெருசாகி வரும். அது இல்லாமல் ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் இப்படி மாதிரி கேப் விட்டு மூடுங்க. இப்போ நமக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. சூப்பரான ஒரு சுவையான குலோப்ஜாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுகர் சிரப்பில் நல்லாவே இது வந்து ஊறி நல்லா வந்து பஃபியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிரும். அது இல்லாமல் நீங்கள் அதிகமாக வந்து சுகர் சிரப் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போயிருங்க. ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 500 கிராம் வந்து சுகர் மட்டும் போட்டாலே உங்களுக்கு போதுமானது. ஒரு அருமையான குண்டு குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். ஒரு வாழைக்காய் எடுத்துக்குங்க. இதை வந்து மேலுள்ள தோல்லாம் நீக்கிட்டு இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வாழைக்காயை வந்து நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணேன்னா உங்களுக்கு நிறையா வரும். நீளமாக கட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் வந்து நான் இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து பஜ்ஜி மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அகலமான இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து கடலை மாவு வந்து 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதோட நம்ம வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணுறது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் வந்து நான் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. காரமாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் தான், நமக்கு மிளகாய்த்தூள் மட்டும் கூட இருந்தால் கூட போதும். இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து திக்காக கரைச்சிக்குங்க. ரொம்ப தண்ணியாக வந்து நம்ம கரைக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் திக்காகவே நம்ம கரைச்சிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா கலர் வேணும்னா நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் போல் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் போல் ரெட் கலரோ இல்லை ஆரஞ்சு கலரோ நீங்கள் கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு வாழைக்காயில் வந்து அது ஒட்டாது. அதனால் நமக்கு கொஞ்சம் நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம இந்த மாதிரி வந்து கரைச்சிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம இந்த வாழைக்காயை வந்து இந்த மாவில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு இது போட்டுடலாம். நம்ம இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு வாழைக்காயில் அந்த மசாலா ஃபுல்லாகவே நமக்கு நல்லா ஒட்டும். இது எந்த ஒரு நம்ம கலரும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கடலை மாவு மட்டும் இருந்தால் போதும். கடலை மாவு கூட இல்லாட்டினா என்ன பண்ணுறீங்க, கடலை பருப்பை வந்து நல்லா வந்து மிக்ஸில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு சளிச்சிட்டு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம இப்போ இது வந்து நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், 2 சைடுமே நமக்கு நல்லா கலர் வந்துருச்சு. அது இல்லாமல் நல்லாவும் வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். உங்களுக்கு மாவு நல்லா திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உப்பிக்கிட்டு வரும். பாருங்கள், ஒரு சுவையான வாழைக்காய் பஜ்ஜி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.